அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியின் தலைப்பு சீமான் அண்ணன் ஒரு சர்வதேச அரசியல்வாதி அப்படின்றதான். இன்டர்நேஷனல் பாலிட்டிஷியன் அண்ணன் சீமான் அவர்கள். அதை பற்றி தான் பேச போறோம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. சரி, இப்ப சீமான் அண்ணன் அப்படின்றது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அரசியல்வாதி இல்ல இந்திய அளவுல அவங்க பிரபலமா இருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அதை தாண்டி உண்மையிலே உலக தலைவர்கள், நாடுகள்ல இருக்கிற சர்வ வல்லமை பொருந்திய நாடுகள்ல இருக்கிற தலைவர்கள் சீமான் அண்ணனை கவனிச்சுட்டு வராங்க. இதை நீங்க ரொம்ப சாதாரணமா கணிக்க முடியும். ஏன்னா இப்ப சீனா அப்படின்ற நாடுகள்ல நிறைய தமிழ் கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெற்காசியா நாடுகள்ல நிறைய தமிழ் மொழியை கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, தமிழ் தேசியத்தின் தாக்கத்தை தான். இப்ப நம்ம மாநாடு ஒண்ணு நடத்துறோம். சீமான் அண்ணன் ஒரு மாநாடு ஒண்ணு நடத்துனாங்க. அன்னை எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான ஒரு கூட்டம், மக்கள் திரளாக வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து அது முதல் பால் சிக்ஸர் இல்ல, அது முதல் பால் 12 அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதாவது 2 சிக்ஸர்கள் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த கூட்டத்தை பார்த்து முதல்ல கதர்னது திராவிட கட்சிகள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், மாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டுல. மிகப்பெரிய மாற்றத்துக்கு 2026ல தமிழ்நாடு தயாராகி கொண்டிருக்கின்றது. இந்திய நாடும் இந்திய அரசாங்கமும் அதை கவனிச்சுச்சு. ஆனா இதை தாண்டி சர்வதேச நாடுகளும் அதை கவனித்தது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதை வந்து நம்ம நிறைய நேரங்களில் கணிக்க தவறிடுறோம். ஆனால் சர்வதேச நாடுகள் தமிழ்நாட்டில் என்ன அரசியல் நடக்கின்றதோ அதை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். இப்ப நீங்க ரொம்ப சுலபமா எடுத்துங்களேன். 2009ல ஒரு கேள்வி ஒண்ணு எழுப்பப்பட்டுச்சு. நம்ம இன அழிப்பு நடந்துச்சு. தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். 1,00,000 மக்களை ஒரே நாள்ல கொன்னு குவிச்சாங்க முள்ளிவாய்க்கால்ல. அப்ப அந்த இடத்துல ஒரு கேள்வி வந்து இருந்துச்சு. என்னன்னா, நாம நாதியற்ற ஒரு இனமா அப்படின்னு. தமிழ் இனம் ஒரு நாதியற்ற இனமா அப்படின்னு. ஆம், நாம் ஒரு நாதியற்ற இனமாக இருந்தோம். இப்பொழுதும் அப்படிதான் கிட்டத்தட்ட மாத்திருக்காங்க. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சீமான் அண்ணன் வந்த பிறகு நமக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது எல்லாருக்கும். தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் வந்து நம்மளை வழி நடத்துறப்ப. அப்ப அவரை உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது. 2009 உலகம் பார்த்துச்சு நம்ம அழிவை. ஒன்னும் பதில் சொல்லல. இப்ப அவர்கள் நாம் எழுச்சி பெற்று வருவதை பார்த்து கொண்டு இருக்கின்றனர். இது எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம தமிழ் தேசியம் திராவிடம் அப்படின்ற கருத்தியல் கோட்பாடு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கிற ஒரு சண்டைன்னு நினைக்காதீங்க. அது சர்வதேச அளவுல இருக்கின்ற ஒரு சர்வதேச அரசியல் தான் தமிழ் தேசியமும் திராவிடத்திற்குமான சண்டை. நம்ம என்ன கேட்கிறோம்? தமிழ் தேசியம்னு என்ன? தமிழ் தேசியம் அப்படின்றது தமிழ் மொழியை வைத்து அந்த நாட்டிற்கு, நம் நாட்டிற்கான கலை, பண்பாடு, கலாச்சாரம், இலக்கியம், நாகரிகம் இதைவற்றையெல்லாம் வந்து நம்ம மீட்டுருவாக்கம் செய்யணும், நம்ம இசையெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, நம் நாட்டிற்கு ஊழல் லஞ்சமற்ற இந்த இந்த ஊழல் லஞ்சத்தினால இந்த நாடு சுரண்டப்படுகின்றது. அதை நம்ம நீக்கிட்டு நாம ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தோட ஒரு நாட்டை கட்டியமைக்க போகின்றோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப உலகத்துல எந்த நாட்டுல போய் நம்ம இதை சொன்னாலும், நான் வந்து என் நாட்டை வந்து சரியான முறையில கட்டி அமைக்கணும், ஒரு நேஷனை நான் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன்னா, யாரும் வந்து என்னை பார்த்து நீ ஒரு பேட் பர்சன் சொல்ல மாட்டாங்க. ஓ, யூஆர் பேட்ரியட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீ உன் தேசத்தை, உன் நாட்டை விரும்புகின்ற, உன் நாட்டை நல்லபடியா கட்டி அமைக்கணும் நீ விருப்பப்படுறேன்னு. ஆனா நம்மளை பார்த்து எப்ப பார்த்தாலும் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி மட்டும் எனக்கு வருது. இதை நீங்க வந்து ரொம்ப நுட்பமா பார்க்கணும். இப்ப சான்றுக்கு நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் இருக்காங்க. 80 மில்லியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அமெரிக்கால தான் மில்லியன்ல கணக்குல சொல்லுவாங்க. அமெரிக்கால நான் 33 கோடி மக்களும் 32 கோடி மக்களும் இருக்காங்க. அப்ப 1/4 மக்கள் தொகை, அமெரிக்காவில் இருக்கிற 1/4 மக்கள் தொகை தமிழ்நாட்டில் இருக்கின்றோம். இப்ப இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் வளர்ந்த நாடான அமெரிக்காவுக்கும் ஒரு சிறிய வேறுபாடை மட்டும் நான் காமிக்கிறேன். ஏன்னா உலகத் தலைவர்கள் பாக்குறப்ப அவங்களுக்குலாம் புரியணும் நம்ம எவ்வளவு வருத்தத்திலையும் வேதனையிலும் இருக்கோம் அப்படின்ட்டு. இப்ப நான் சில நாட்களுக்கு ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கு நீர்நிலைகள் எப்படி இருந்துச்சுன்னு அங்க ஒரு காணொலி ஆவணமா எடுத்தேன். சும்மா படகுகள்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த நீர்நிலைகளை நன்கு பாதுகாத்து, அங்கு சுத்தமான சுகாதார முறையில அந்த ஆற்று நீர் இருந்துச்சு. அந்த ஆற்று நீர் மேல அவங்க வந்து சின்ன சின்ன மெரினா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கட்டி அங்க படகுகள் வச்சிருக்காங்க. வார இறுதியில அந்த படகுகள்ல வந்து அந்த ஆற்றுல போயிட்டு அவங்க நேரத்தை செலவழிச்சுட்டு வருவாங்க. இப்ப வளர்ந்த நாடுகள் இப்படிதான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், வரிசையா படகுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. நம்ம ஊர்ல அதுக்கு முன்னாடி நாள் ஒரு காணொலி ஒண்ணு வந்துச்சு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு வயதான பாட்டி ஒருத்தவங்க தள்ளாத வயதில் ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு அவங்க நீர்நிலையை நோக்கி போறாங்க. அந்த பாட்டிமா நடந்து போறதையும் பாருங்க, அந்த நீர்நிலையும் பாருங்க. அந்த நீர்நிலையிலேருந்து தண்ணியை அவங்க எடுத்துட்டு வந்து குடிச்சு அதை தான் சமைக்கிறதுக்கும் பயன்படுத்துறாங்களாம். அந்த நீரை பார்த்தாலே தெரியுது அவ்வளவு தூரம் மோசமான ஒரு நீர். ஆனா பாவம், அவங்க அந்த நீரை தான் அவங்க வந்து
சமைக்கிறதுக்கும் தங்கள் தினசரி பயன்பாட்டிற்கும் பயன்படுத்துறாங்க. இது வளர்ந்த நாடா? இப்ப நான் காண்பிக்கிற தமிழ்நாட்டுல அந்த நீர்நிலையை போய் தேடி போற பாட்டி வளர்ந்த நாடா? இல்ல அமெரிக்கால நீர்நிலைகளை பாதுகாத்து படகுகள் வச்சு விடுறாங்களே, இது வளர்ந்த நாடா? அப்போ உங்களுக்கு தெரியுது, ஒரு வளர்ந்த நாடு அப்படின்னா நீர்நிலைகளை பாதுகாக்கணும். இப்ப இன்னொரு காணொளி ஒண்ணு பாருங்க. ஒரு ஒரு ஐயா வந்து மதுரை இதுன்னு ஏதோ ஒரு மீம்ஸ் இதுல இருந்து பேஜ்ல இருந்து பக்கத்துல இருந்து வந்துச்சு. அவரு அந்த இதுல கொங்கு பகுதியில ஒரு ஆற்ற காமிக்கிறாரு. அந்த ஆற்ற நீங்க பாத்துட்டீங்கன்னா செத்து போயிடுச்சு அந்த ஆறு. இட் இஸ் டெட். அந்த செத்து போன ஆறுல நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கழிவு நீர், ஏகப்பட்ட சாக்கடை, அதையெல்லாம் கொண்டு வந்து கொட்டி அந்த ஆற்றே கொண்டு குவிச்சிட்டாங்க நம்ம ஊர்ல. அப்ப அதையெல்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கு மனசு வலிக்கும்ல. என்னதான் இருந்தாலும் இப்ப நான் அமெரிக்கால இருக்கேன். அமெரிக்காவுக்கு எந்த கேடும் நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா இது எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிற ஒரு நாடு. ஆனா அதே சமயம் இது என்னுடைய வாடகை வீடு. ஏன்னா நாளைக்கு என்ன நீங்க போங்க, உங்க ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் போய் தான் ஆகணும். அப்ப என்னுடைய சொந்த நாடான தமிழ்நாட்டுல இவ்வளவு மோசமான ஒரு நிலையில இருக்கிறப்ப நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீங்க இதை நல்லா புரிஞ்சுங்க. உலகத்தில் நாம் எங்கு வேணாலும் இருக்கலாம். உலகத்துல தமிழர்கள் எப்பயுமே நாம வந்து உலக நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறோம். ஆனா நம்முடைய சொந்த வீடு அப்படின்றது தமிழ்நாடு தான். அது எப்பயுமே நல்ல முறையில நம்ம வச்சிருக்கணும். நம்ம வாடகை வீடு மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் போறோம். அந்த நாட்டுல நம்ம இருக்கிறோம். அந்த மக்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டோம். நல்லதான் நினைப்போம். ஆனா அது ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், இல்ல சிங்கப்பூரா இருக்கட்டும், இல்ல ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், எல்லா நாடுகளுக்கு போனாலும் அது நம்மளோட வாடகை வீடு. நம்ம வாடகை வீடை வந்து நம்ம சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்க கூடாது. ஏன்னா அந்த நாட்டிற்கு உரிமையாளர்கள் இருக்கின்றார்கள். அப்ப நம்ம சொந்த நாடு அப்படின்றது தமிழ்நாடு தான். அப்ப தமிழ்நாடே நம்ம சரியான முறையில் கட்டி அமைக்கணும்னு நினைக்கிறோம். இது எப்படி தவறா இருக்கும்? சரி. இப்ப இத உலக நாடுகள் எப்படி பாக்குதுன்னு சொன்னா, சில பேர் பதறிட்டு வந்து, ஐயோ வேளாண்மை பிற்போக்குத்தனமானது, வேளாண்மையை பின்னாடி இழுத்துட்டு போயிடும் நாகரிகத்தை அப்படின்னு சொல்றாங்க. என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அதாவது தொழில்நுட்பம் அப்படின்றது முன்னாடி போகணும். முன்னாடி போயிட்டு இருக்கணும். சாப்பாடு, வேளாண்மை அப்படின்றது பின்னோக்கி நாம என்ன பாரம்பரிய முறையில் விளைவித்தோமோ அதுதான் இருக்கணும். இப்ப இதற்கு வந்து நான் சில சான்றுகள் நான் சொல்றேன். இப்ப ஏன்னா இதை நான் ஏன் சொல்றேன்னா, வேளாண்மை பிற்போக்குத்தனமானது இந்த உலக நாடுகள் சொல்ற மாதிரியே ஐயா ஸ்டாலினும் சொல்லிட்டு இருந்தாரு. நினைவில் இருக்க, வேளாண்மை என்பது பிற்போக்குத்தனமானதுன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க. ஒரு வேளாண்மை நாட்டுல பிறந்து பல ஆயிரம் வருடங்களாக உலகத்திற்கு வேளாண்மை கற்றுக் கொடுத்த தமிழ் இனத்தினை பார்த்து வேளாண்மை பிற்போக்குத்தனமானது தமிழ்நாட்டின் முதல்வரான பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்டாலின் சொல்றாங்கன்னா, அவங்க யாருடைய வாயாக இருந்து இதை சொல்றாங்கன்னு நீங்க கவனிக்கணும். இப்ப வேளாண்மை பிற்போக்குத்தனமானது அப்படின்றீங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, சீமான் அண்ணன் சொல்லுகின்ற பொருளாதாரம் என்ன? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா வந்து மிக வல்லரசு நாடு. அந்த நாட்டுல மகிழுந்து கார் உற்பத்தி அப்படின்றது நல்லபடியா இருக்கும். நீங்க ஃபோர்டு அந்த மாதிரி மிக சிறந்த மகிழுந்துங்கள்லாம் உற்பத்தி பண்ணி எங்க நாட்டுக்கு நீங்க வந்து ஏற்றுமதி பண்ணுங்க. நாங்க அதை இறக்குமதி பண்ணிக்கிறோம். எங்கள் நாடு தமிழ்நாடு அப்படின்றது வேளாண்மை சார்ந்த ஒரு நிலம். அங்கு 8 கோடி மக்கள் வசிக்கின்றார்கள். அந்த 8 கோடி மக்களும் பல ஆயிரம் வருடங்களாக நாங்க வேளாண்மை தான் செஞ்சு வரோம். அப்ப நாங்க பல ஆயிரம் வருடங்களா வேளாண்மை செஞ்சு வரோம் அப்படின்னா, நாங்க அரிசி, பருப்பு, காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி உங்களுக்கு அனுப்புறோம். நீங்க அதை பயன்படுத்துங்க அப்படின்றாங்க. இந்த சித்தாந்தத்தில் என்ன தவறு கண்டாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா இப்ப வளர்ந்த நாடான அமெரிக்காலேயே கலிபோர்னியா அப்படின்ற ஒரு மாநிலம் இருக்கு. இதை நான் நிறைய காணொலிகள் கலிபோர்னியால போய் எடுத்து போட்டிருக்கேன். பாலுக்கு எடுத்து போட்டிருக்கேன், கலிபோர்னியா மில்க்குக்கு, பாதாமுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஆடு அங்க எப்படி மேய்க்கப்படுகின்றது எடுத்து போட்டிருக்கேன். இதே கலிபோர்னியால தான் சிலிக்கான் வேலி இருக்கு, சிலிக்கான் பள்ளத்தாக்கு. அங்க இருந்து எத்தனையோ நீங்க வந்து ஏஐ ஏற்றுமதி பண்றீங்க, சிப்ஸ் ஏற்றுமதி பண்றீங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு எல்லாம் இது பண்றீங்க. எல்லாம் பண்ணிட்டு நீங்க வேளாண்மையும் பண்றீங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க, கலிபோர்னியாவோட முதுகெலும்பு அப்படின்றது வேளாண்மை தான் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு தருதுன்னு. இப்ப இதையே நாங்க பண்றோம் அப்படின்னா பிற்போக்குன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. இப்ப கலிபோர்னியா விட்டுருங்க. ஆஸ்திரேலியா அப்படின்ற அந்த ஒரு நிலத்துல வந்து ஆடுகள் வந்து கிடையாது. ஏன்னா அங்கு இந்திய தமிழர்கள் குடியேறினப்ப ஆஸ்திரேலியால பூர்வீக குடிகள் தமிழர்கள் தான். அவங்க இருந்த ஆஸ்திரேலியன் இண்டிஜினஸ் பீப்புள் அவங்க ஆடுகள்லாம் வளர்க்கல. ஆனா எப்ப வெள்ளைக்காரர்கள் அங்க போறாங்களோ அப்ப அவங்க ஆடுகளை எடுத்துட்டு போய் அங்க ஆட்டு பொருளாதாரமும் மாட்டு பொருளாதாரமும் ஆட்டுப்பால், மாட்டுப்பால், மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி ஏற்றுமதி பண்றாங்க. அவங்க ஆஸ்திரேலியால இருந்து ஏற்றுமதி பண்ற ஆட்டுக்கறி இங்க நாங்க அமெரிக்கால வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப நீங்க வந்து வளர்ந்த நாடு ஆஸ்திரேலியான்னு சொல்றீங்க. அந்த வளர்ந்த நாடு ஆஸ்திரேலியா இருந்து ஆட்டுக்கறி ஏற்றுமதி ஆகுறப்ப அது எப்படி பிற்போக்கா இருக்க முடியும்? அதை தானே நாங்களும் சொல்றோம். நாங்க எங்க ஊர்ல இருந்து ஆட்டுக்கறி ஏற்றுமதி பண்றோம் அப்படின்ட்டு. சரி, அதை விடுங்க.
வளர்ந்த நாடுகள் நெதர்லாந்து, டென்மார்க் அப்படின்னு சொல்லி. நெதர்லாந்து 10 கோடி லட்சத்துக்கு வந்து அவங்க ஒவ்வொரு வருடமும் ஏற்றுமதி பண்றாங்க. சும்மா இந்த தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் அப்படின்னு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத நீங்க வந்து வளர்ந்த நாட ஏத்துக்கிறீங்க. ஆனா நாங்க தமிழர்கள் வந்து வேளாண்மை செஞ்சு நாங்க இத செய்றோம் அப்படின்னா, நீங்க பிற்போக்கு, பின்னாடி இழுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்றீங்களே, இது என்னால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா, செயற்கை நுண்ணறிவு மூலமா பல பேருக்கு வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்பட போகுது. அப்ப இந்த வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா, மக்கள் என்ன பண்ணுவாங்கன்ற பதிலுக்கு நீங்க யாராச்சும் பதில் வச்சிருக்கீங்களா? கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா? செயற்கை நுண்ணறிவு மூலமா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு போயிடுது. போனதுக்கு அப்புறம் இங்க தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல மனிதர்கள் தேவையில்லாம போயிடும். எல்லாத்தையும் இயந்திரங்கள் பண்ணுன்றாங்க. அப்ப இயந்திரங்கள் பண்ணும் அப்படின்னா, மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? மனிதர்கள் காலையில ஏந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு உட்கார்ந்து பல்லாக்க படுத்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்களா? ஏதாச்சும் ஒரு காடு கழனிக்கு போவான், வேளாண்மை செய்வான். ஏன்னா ரோபோக்கள் வந்து உணவை உற்பத்தி செய்ய முடியாது. அது எப்படியா இருந்தாலும் மனிதர்களால் தான் உற்பத்தி ஆகணும். அது பாரம்பரிய முறையில நாங்க ஏற்பாடு உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்றோம் அப்படின்றோம். எங்களை பிற்போக்கு பிற்போக்குன்னு சொல்றீங்களே, தமிழர்கள் எந்த இடத்துல நாங்க பிற்போக்கா நடந்துட்டோம்? நாங்க சிந்திக்கிறது எல்லாமே உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் அப்படின்னு தான் தமிழர்கள் நாங்க சிந்திக்கிறோம். எங்களுடைய மரபணுவும் அப்படிதான் சிந்திக்க வைக்கிறது. எங்கள் தெய்வமும் அப்படிதான் எங்களை சிந்திக்க வைக்கிறது. எல்லா விஷயத்திலும் உச்சம் தொட்டவர்கள் தமிழர்கள். கலை, பண்பாடு, இலக்கியம், நாகரிகம். இது இல்லாம அத்தனை கோயில்கள் நாங்க போன இடத்துலலாம் கட்டியிருக்கோம். அந்த கோயில்கள்லாம் இப்ப கூட யாராலையும் கட்ட முடியாது. அந்த கோயில்ல இருக்கிற கலை நயங்கள், அந்த சிலைகள், அந்த சிற்பங்கள் இது யாராலையும் செய்ய முடியாது. ஆனா எங்கள பார்த்து பிற்போக்குவாதிகள், இருண்ட காலத்துக்கு இழுத்து செல்கின்றனர், பின்னோக்கி இழுத்து செல்கின்றனர் அப்படின்னீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு எனக்கு புரியல. நாங்க இந்த உலகத்தில் we are the root of civilization. தமிழ்ஸ் are the root of civilization. இதை நீங்க உணர்றீங்களா என்னன்னு தெரியல. எங்களை வெட்டிக்கிட்டு இருக்கானுங்க, எங்களை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உலக நாடுகள்ல இருக்கிற எல்லா தலைவர்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை குண்டு போட்டா கூட கேள்வி கேட்பீங்க போல இருக்கு. குண்டு போடாம மெது மெதுவா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எங்களை அழிச்சுட்டு இருக்காங்க. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க யாருமே எதுவும் சொல்லவும் இல்லை. நாங்க எங்க விடுதலையை போராடி பெறுறோமே, நாங்க என்ன அடிமையாவே இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? 500 வருடங்களா அந்த கூட்டத்திட்ட அப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும், திராவிடம் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் இந்த இன்டர்நேஷனல் மாஃபியா உருவாக்குனது. அதன் முகமாக ஸ்டாலின் இருந்து தெலுங்கர்கள் தமிழர்களை அழித்து கொண்டிருக்க எல்லாருக்கும் தெரியும். உலக அளவுல தெரியாது. ஆனா இருந்தாலும் நீங்க எல்லாம் அமைதி காக்குறீங்க. சரி, நீங்க அமைதி காத்துட்டு போங்க. ஆனா வாழணும் அப்படின்னு நினைக்கிற நாங்க எங்களுக்கான விடுதலையை நாங்க பெறணும்ல. நாங்க எதுவும் தவறான செயல்களில் ஈடுபட்டோமா? நாங்க எதுவும் வயலன்ஸ் இதுல ஈடுபட்டோமா? நாட்டின் சட்டத்திற்கு உட்பட்டு அந்த ஜனநாயக முறையில நடக்கின்ற அந்த தேர்தலை நாங்கள் ஜனநாயக முறையில் எதிர்கொண்டு நாங்கள் எங்களோட விடுதலை பெறுகின்றோம். எங்களுக்கு விடுதலை தான் அரசியல் விடுதலையும். என்னைக்கு தமிழினம் விடுதலை பெறுகின்றது திராவிடத்தம், அதுதான் எங்களுக்கு அரசியல் விடுதலையும். அதை நாங்க பெறணும் அப்படின்னு நாங்க சொன்னப்ப எல்லாரும் சேர்ந்து, நீங்க எங்களை அழிக்கிறப்ப ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கும் நல்லா தெரியும். எங்களை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா தெரியும். இருந்தாலும் நீங்க மௌனமா இருக்கிறப்ப, நாங்க விடுதலை பெறணும்னு நினைக்கிறப்ப மட்டும் ஏன் இப்படி வந்து பேசுவீங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அப்ப இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவை சேர்ந்த தலைவர்களும் சேர்த்துதான் கேட்கிறேன். இப்ப இந்தியா அப்படின்ற நாட்டுக்கு தெரியுமா தெரியாதா தமிழ்நாடு அழிக்கப்படுகின்றது அப்படின்னு? ஐயா, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாரத பிரதமர் மோடியும் அமித்ஷாக்கும் தெரியுமா தெரியாதா தமிழ்நாடு அழிக்கப்படுகின்றது என்று? நீங்க ஒரிசால போயிட்டு தமிழர்கள் ஒரிசாவை ஆளக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஏன் அதை நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டை தமிழன் தானே ஆளணும். அப்ப தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்றால் சீமான் முதலமைச்சர் ஆகணும்னு நாங்க போட்டி போடுறோம். இதுல ஒரு தம்பி பாவம், அவர் போர்டு வச்சுக்கிட்டு ஏன் வந்து கே நேருவை கைது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றாரு. கே நேருவெல்லாம் கைது பண்ண மாட்டாங்க தம்பி. தம்பி, உண்மையை ஒண்ணு நீங்க புரிஞ்சுங்க. தமிழ்நாடு அழிக்கப்படுகின்றது அப்படின்னு உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும். இந்திய அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அதனாலதான் அவர்கள் அழிப்பதற்காகவே உருவாக்கிய இந்த திராவிட சித்தாந்தத்தில் இருக்கும் தெலுங்கு பேசும் அமைச்சர்கள் தமிழர்களின் வளங்களை சூறையாட வேண்டும் அப்படின்னு கொடுக்கப்பட்ட இன்டர்நேஷனல் மாஃபியா கொடுத்த டாஸ்க் தான் அவங்களுக்கு. அந்த வேலையை கே நேரு செய்யறாரு. இப்ப இப்படி நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல எத்தனை அமைச்சர்கள் இப்ப திமுக இதுலயே வந்து கைதானாங்க? அண்ணன் செந்தில் பாலாஜி கைதானார். இவரெல்லாம் கைதாகிறார்ல, ஏன் தெலுங்கு பேசுற அமைச்சர்களை மட்டும் கை வைக்க முடியல? குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவர் கைது செய்வாங்கன்னு சொன்னப்ப கூட எப்படி அவர் காப்பாற்றப்பட்டார்? அப்போ ஒரு இன்டர்நேஷனல் மாஃபியா பின்னாடி இருந்துட்டு வேலை செய்து மோடியால அதை எதிர்த்து செய்ய முடியல. அப்ப நாங்க தானே எங்களுக்கான விடுதலை பேச முடியும். இந்திய அரசாங்கத்துக்கு தெரியுது, உலக நாட்டுல உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியுது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கும் மக்களுக்கு தங்களை அடிமையாக வைத்திருக்கின்றார்கள் என்று கூட தெரியவில்லை, தங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் கூட தெரியாம என் மக்கள் எல்லாத்தையும் நம்பி 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 ஏமாந்து போயிட்டான். அப்படி இருக்கிறப்ப நாங்கள் எங்களுக்கான விடுதலையை பெறக்கூடாது அப்படின்னு எப்படி உலகத் தலைவர்கள் யோசிப்பீங்க?
எல்லாருமே ஸ்லேவரியிலேயே இருக்கணுமா? தமிழர்கள் எப்பயுமே ஸ்லேவரியிலேயே இருக்கணுமா? 80 மில்லியன் பீப்புள் இருக்கோம் நாங்க. எங்களை அழிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் மலைகள் எல்லாம் அழித்து நொறுக்கப்படுகின்றது. மண்ணெல்லாம் அள்ளப்படுகின்றது அப்படின்ட்டு. சாயக்கழிவை கொண்டு வந்து ஆத்துல கொட்டி ஆற்று நீரே குடிக்க முடியாம போயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப ஏன் எங்களை வந்து நீங்க வந்து ஒரு அவுட்காஸ்ட் மாதிரி நினைக்கிறீங்க? ஏன்னா 1037 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு நிகழ்விற்காக நாங்கள் அழிக்கப்படுகின்றோம். அதானே? அதானே? இந்த விஷயத்தப்பா நான் 5 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னேன். 2021 அப்ப ஐயா ஸ்டாலினோட புகைப்படம் ஒரு போட்டு நான் ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டேன். இவ்வளவு ஆபத்தானதா திராவிடம் அப்படின்னு. அப்ப ஸ்டாலின் ஐயாவை தான் நான் சொன்னேன். அதுல நான் தெளிவா சொன்னேன். அவங்க திட்டமிட்டு பண்றாங்க அப்படின்ட்டு. மணலை அள்ளுவது, மலைகளை உடைப்பது, சாயக்கழிவை கொண்டு வந்து ஆத்துல கொட்டுவது, இதெல்லாம் நான் சொல்லி சொன்னேன். இது வெளியில இருந்து யாரோ பண்றாங்க. ஸ்டாலின் அதற்கு முகமாக இருந்து செய்கின்றார்னு சொன்னேன். அதனாலதான் என்னை தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குனாங்க. அபர்த்தைட் அபர்த்தைட் எனக்கு உங்களுக்கு தெரியுமா? என்னை வந்து அவ்வளவு புறக்கணிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த காணொலி நான் சொன்னது அனைத்தும் உண்மை அப்படின்னு என் ஸ்டாலினுக்கு தெரியும். அதனாலதான் அர்ஜுன் பின்னாடி யாரும் போகக்கூடாது. அர்ஜுன்ற பேரே வெளியில யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதுல ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, எங்க அண்ணன் சீமான் எல்லா இடங்களையும் என் பேரை சொல்லுவாங்க. எந்த மேடைக்கு கிடைச்சாலும் அர்ஜுன் இதை பண்ணா, அமெரிக்கால இருந்து அர்ஜுன் அதை பண்ணாங்க. ஆனா நான் உண்மையை சொல்லிட்டேன். ஏன்னா என் உள்ளுணர்வு எனக்கு எச்சரிச்சிச்சு. என்னமோ ஒண்ணு நம்ம நாட்டுக்கு நடக்குது, தமிழ்நாட்டிற்கு அப்படின்னு நான் வந்து அதை சொன்னேன். அதற்கான காரணம் எனக்கு தெரியாது. ஆனா அதற்கான காரணம் எனக்கு இப்ப தெரியும். அது 1037 வருடங்களுக்கு முன்னாடி அந்த காந்தலூர் சாலை போர்ல நம்ம நம்பூதிரிகள் வெட்டினதுதான் காரணம். வேற எதுவுமே காரணம் கிடையாதுப்பா. இது நான் சொல்ற சத்தியபூர்வமான உண்மை. அது சீமான் அண்ணனும் உணர்ந்துட்டாங்க. அண்ணன் உணர்ந்துட்டாங்கன்னு எனக்கும் தெரியும். நானும் அண்ணனும் இதை பத்தி பேசிக்கலாம். ஆனா எனக்கு இது ரொம்ப நல்லா தெரியும். இப்போ உங்களுக்கு புரியுதா? நம்மளை அழிக்கின்றார்கள் அப்படின்றது சர்வதேச நாடுகள் எல்லாருக்கும் தெரியும். அவங்க வாய் மூடி மௌனிக்கிறாங்க. 80 மில்லியன் பீப்புள், இப்ப 8 கோடி பேர் மக்கள்பா. இந்த உலகத்தில் நாம் தான் வேர். இந்த வேரை வெட்டுனா இந்த உலகம் அழிஞ்சிடும் கூட அவனுக்கு தெரியாம வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வெறுப்புல உலகம் பார்த்துட்டு அமைதியா இருக்கு. நம்ம என்னப்பா தப்பு பண்ணோம் சொல்லுங்க? அவர்கள் வேற ஒரு நாட்டுல இருந்து வந்து நம் தலைவர்கள் ஆதித்த கரிகாலனை கொண்டாங்க. நாம திரும்ப போய் அவங்களை வெட்டணும். இதானே முடிஞ்சு போச்சு. 1037 வருடங்களுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. அதை இன்னமும் மனசுல வச்சுக்கிட்டு நம்மளை அழிச்சுக்கிட்டு இருந்தா இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்லுவீங்க? சரி, நீங்க இப்படி இப்படி நினைக்கிறீங்களா? அர்ஜுன் ஏன் ராசேந்திர சோழனை பத்தி பேசுறா நீங்க சொல்றீங்களா? நான் அதற்கான விடையை நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க தெய்வம் இருக்கு இல்லைன்னு இந்த குட்டி கதையை கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடியேன் நான் வந்து அதுல ஈடுபட்டிருந்தேன். அடியேன் என்ன பண்ண அப்படின்னா 2018 தமிழ்நாட்டுக்கு இறுதியில வந்தேன். அப்ப 2019 நான் என் நண்பர்கள் சில பேர் அங்க நம்ம நம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க தமிழ் தேசியவாதிகள் 2 பேரோட சரி ஏதாச்சும் ஒரு மலை பிரதேசத்துக்கு போலாம் அப்படின்னு நாங்க திட்டம் போட்டிருந்தோம். அதை பத்தி நிறைய பேசிட்டு நான் வந்தேன். வந்தா அன்னைக்கு கூப்பிட்டு என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், கும்போணத்துல இருந்து வரவரு, இல்லைங்க என்னால வர முடியாது, கஷ்டங்க என்னால வர முடியாது அப்படின்ட்டாரு. எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. நல்லா கேட்டுக்கணும், நாங்க போக வேண்டியது ஒரு மலை பிரதேசத்துக்கு. வருத்தமா போச்சு. சரி அப்படின்ட்டு நான் அமைதியா விட்டுட்டேன். அப்ப என்னோட நண்பர் இன்னொருத்தர் வந்து கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த, நான் அவரை காலிங் தான் கூப்பிட்டேன். அவரு என்ன பார்க்க வந்துட்டாரு. என்னங்க பண்றது, இவரும் வந்திருக்காரு அப்படின்னு. அவர் என்ன சொன்னாரு, கும்பகோணத்துக்காரு, சரி நீங்க இங்க வாங்க, இங்க சில கோயில்கள்லாம் இருக்கு, நம்ம இங்க கோயில்களை பார்ப்போம் அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு ஏதோ ஒரு இதுல நான் அப்புறம் என் நண்பர் எல்லாம் சேர்ந்து அங்க மகிழுந்துல போறோம். மகிழுந்துல போறப்ப அந்த நண்பர் கும்போணம் நண்பரும் சேர்ந்துக்கிட்டாரு. அப்புறம் இறைநெறி இமயவன் இருக்காரு, அந்த ஐயாவும் இணைஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நாங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். முதல்ல நாங்க நின்னது வந்து அருண்மொழிவர்மனோட பள்ளிப்படை வீடு. அங்க நின்று அருண்மொழிவர்மனோட அந்த இதுல நாங்க அவரை கும்பிட்டுட்டு அடுத்தது தாராசுரம் திருக்கோயிலுக்கு போறோம். தாராசுரம் திருக்கோயில் போயிட்டு அடுத்த கோயிலுக்கு போறப்ப இறைநெறி இமயவனும் நானும் பேசுறப்பதான் சொல்றாரு, முதன் முறையாக இறைநெறி இமயவன் ஐயா கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கை பத்தி பேசுறப்ப அவர்களை கொன்றது வந்து 4 பேரும் பார்ப்பனர்கள்னு சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், ஐயா பார்ப்பனர்கள் கொலை எல்லாம் செய்ய மாட்டாங்க, ஏதோ தவறான தகவலா இருக்கே அப்படின்னு சொன்னேன். இல்ல எனக்கு நல்லா தெரியும், சதாசிவ பண்டாரத்தார் எழுதிய நூல்ல இது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போறோம். அந்த கோயிலை போய் நான் தடவையா பாக்குறேன். இந்த கோயிலை போய் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னமோ ஒரு இனம் புரியாத வழி. அந்த கோயிலை பார்த்துட்டு இருக்கப்ப நான் சொன்னேன், என்னது இது கோயில் வந்து ஏதோ பாதி கட்டி பாதி விட்ட மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. அந்த கோயில் வேற எந்த கோயில் இல்ல, கங்கை கொண்ட சோழபுரம். அந்த கோயிலுக்கு நான் போறேன். அந்த கோயிலை நான் பார்த்தப்ப எனக்கு இனம் புரியாத வழி, என்னமோ கோயிலுக்கு ஆயிருக்கு அப்படின்ட்டு. நான் என்ன நினைச்சேன்னா, அவங்க ஏதோ கட்ட தெரியாம கட்டிட்டாங்களோன்னு நினைச்சேன். எவ்வளவு தவறா நினைச்சிருக்கேன் பாருங்க. அப்புறம் தான் தெரியும் அந்த கோயிலை அவங்க இடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஆங்கிலேயர்கள் காலத்துல. அப்ப 50% இடிச்சிட்டாங்க, கல்வெட்டுகள் எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க, வரலாற்று எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோயிலுக்கு போனப்பதான் இந்த எல்லா விஷயத்துக்குமான காரணம் நடந்துச்சு. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அந்த கோயில் எவ்வளவு ஒரு வலிமை வாய்ந்த கோயில் அப்படின்னு. ஏன் தெரியுமா?
பவர்ஃபுல் பீப்புள் மேக் பிளேசஸ் பவர்ஃபுல் அப்படின்னு ஒரு படத்துல வசனம் வரும். அந்த மாதிரி ராசேந்திர சோழன் ஒரு பலம் வாய்ந்த ஒரு மன்னன். இந்த உலக சரித்திரத்துல அந்த மாதிரி ஒரு மன்னனை யாரும் பார்த்துக்க முடியாது. அவரோட பேரே வரலாற்றுல இருந்து நீக்கினாங்கன்னா என்ன பண்ண முடியும்? எப்படியோ அந்த பேர் திரும்ப வருது. உங்களுக்கு புரியுதா? அப்ப இதையெல்லாம் நான் பேசுறேன் அப்படின்றதுக்காக அர்ஜுன் பேசக்கூடாது. இதை பத்தி அர்ஜுன் பேசக்கூடாது அப்படின்ட்டு இந்தியால இருக்கிற மிக உயர்ந்த ஒரு இடத்துல போய் சொல்லி அவரோட அலுவலகத்துல இருந்து எனக்கு செய்தி வந்துச்சு நீங்க பேசக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் சீமான் அண்ணன் உள்ளார புந்து போடு போடுன்னு போட்டாங்க ஒரு நாள் மேடையில். அப்புறம் சொன்னாங்க நீ பேசு, நீ பேசுறதை நிப்பாட்டாத. அண்ணனுக்கு புரிஞ்சிருக்கும் நான் சொல்றது உண்மை அப்படின்னு. அந்த இந்தியாவின் முக்கியமான தலைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் பேசுறது உண்மை அப்படின்ட்டு. தம்பி, அவங்க என்ன பேசக்கூடாதுன்றதுக்காக என் உறவினர்களை முகத்தை திருப்பிட்டு போக வச்சாங்க. உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் நான் பேசுறேன் அப்படின்றதுக்காக என் உறவினர்கள் முகத்தை திருப்பி கொண்டு சென்றார்கள். எனக்கும் அவங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. திமுக பின்னாடி இருந்துகிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அவங்க நான் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக என் குழந்தைகளை கூட இப்ப துன்புறுத்துறதுக்காக ஏதாச்சும் திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அதுக்கு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திமுக தான் காரணம். நான் இப்பவே சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க நான் பேசக்கூடாதுன்றது அவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்துக்க, உண்மை அடிமைப்பட்டு கிடக்கின்ற ஒரு இனம் 500 வருஷமா அடிமைத்தனம் உடம்பில் ஓடி ஓடி இருக்கின்றது. ஒரு காலத்துல உலகத்தில் உச்சம் தொட்ட தமிழர்களை நீங்க அடிமையாக்கி வச்சுட்டு நீ இதை பேசக்கூடாது, பேசக்கூட கூடாதுப்பா. அடிமைகள் தங்கள் சுதந்திரத்தை கூட கேட்க கூடாதுன்னு இந்த உலகம் இருக்குன்னா இது எவ்வளவு ஈவலா இந்த உலகம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இந்த உலகம் தமிழர்களுக்கு எதிராகவே மாற்றப்பட்டுடுச்சு. ஆனா நமக்கு தெய்வம் இருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்காம இருக்காங்க. தெய்வம் நம்ம அருகில் இருந்து இந்த தேர்தலை சீமான் அண்ணன் வெற்றி பெற வைப்பாங்க. அந்த நம்பிக்கையோட வேலை செய்யுங்க. சீமான் அண்ணன் இஸ் இன்டர்நேஷனல் லீடர்ப்பா. இஸ் அ வெரி பவர்ஃபுல் லீடர். அதை நீங்க மறந்துடாதீங்க. தமிழ் தேசியம் அப்படின்னு தமிழ்நாட்டிலேயோ, தமிழ் தேசியம் அப்படின்னு இந்தியாலயோ மட்டும் இல்லை. அப்ப எல்லாரும் நம்மளை அழிக்கணும்னு இருக்காங்க. ஆனா நம்மளுக்குள்ளாரே நம்ம ஏன் இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கோம்? இந்த கேள்வி உங்களுக்கு வருதா இல்ல? பறையரையும் படையாச்சும் எதுக்கு சண்டை போடணும்? தேவரும் தேவேந்திரர் எதுக்கு சண்டை போடணும்? எதுக்குப்பா சண்டை போடணும்? இது நாம் ஒற்றுமையாக இருந்து தமிழர்களாக நாம் வெற்றி பெற வேண்டிய காலம், விடுதலை அடைய வேண்டிய காலம். இந்த விடுதலைக்கு நீங்க எல்லாம் வேலை செய்யணுமே தவிர அதை விட்டு நம்மளுக்குள்ளார சண்டையை நீங்கள் தவறுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கின்றேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மற்றவரும் பகிருங்கள். மிக்க நன்றி.